புது வருட சமர்ப்பணம். இயேசு கிறிஸ்துவில் என அன்பான சகோதர சகோதரிகளே, அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்தின திருவுளம் இதுவே என்று 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16 முதல் 18வது இறைவார்த்தைகளில் இவ்வாறு கூறுகின்றன. புனித பவுல் இவ்வளவு அருமையான ஒரு போதனையை நமக்கு கொடுக்கின்றார். வித்தியாசமான போதனை இது. ஆம், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்கின்றார். இதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நினைப்பூட்டிய காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். மகளே, இதோ போன வருடம் நான் உனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறவும், ஒன்றுமே தெரியாத எதிர்காலத்தை நோக்கி இந்த வருடத்தில் நீ செல்ல போகின்றாய். அப்படிப்பட்ட வருடத்தை எனது பாதத்தில் சமர்ப்பிப்பதற்காகவும் நீ எனக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கின்றாய். மிகுந்த சந்தோஷம். ஆனால் நீ எதற்காக நன்றி கூறப் போகின்றாய் என்று நான் சொல்லட்டுமா? நான் உனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், உனது இருப்பிடத்திற்காக, உணவிற்காக, உடைக்காக, இதோ உனது நாசியில் சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கின்றதே, அப்படிப்பட்ட உயிருக்காக நீர் எனக்கு என் நன்றி கூறப் போகின்றாய். அது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் நான் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று நீ சொல்கின்றாயே, அப்படிப்பட்ட நீ இதையும் நீ யோசிக்க வேண்டும். நன்மைகள் நடப்பதற்கு ஆண்டவர்தான் காரணம் என்றால், எனக்கு ஏற்பட்ட தீமைகளுக்கும் இழப்புகளுக்கும் ஆண்டவர்தானே காரணம் என்று நினைக்க நீ ஏன் மறந்து போகின்றாய்? எனது அனுமதியினால்தான் உனக்கு இழப்புகளும் தீமைகளும் நேரிட்டது என்பதை நீ மறந்து விட்டாயே. அன்பான மகளே, இதோ நீ என்று எனது தவறுகளையெல்லாம் ஆண்டவரே உம்மிடம் நான் கொடுத்து உம்மிடம் மன்னிப்பை கேட்கின்றேன் என்று சொன்னாயோ, அன்றே நீ எனது பிள்ளையாக மாறிவிட்டாய். தகப்பனாகிய நான் எனது பிள்ளைக்கு நான் தீமையை வரவிடுவேனா? வற்றாத நீரூற்று போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் நீ செழித்து காணப்பட வேண்டும் என்றுதானே நான் நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட நான் எப்படி உனக்கு நான் தீமைகளை வரவழைக்க முடியும்? அதனால் நீ பெற்ற தீமைகளுக்காக, நீ சந்தித்த இழப்புகளுக்காக, துன்பங்களுக்காக, நஷ்டங்களுக்காக, எல்லாவற்றிற்காகவும் இப்பொழுதே நன்றி கூறுவாயா? ஏனென்றால் அவையெல்லாம் உனது நன்மைக்காக தான் என்பதை நீ மறந்து விடாதே என்று கூறியதை என் செவிகள் கேட்க முடிந்தது. எவ்வளவு உண்மை அன்பானவர்களே! நாம் போன வருடம் நாம் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவரிடமிருந்து பெற்றிருக்கின்றோம். அதற்கு நாம் கட்டாயம் நன்றி கூறிதான் ஆக வேண்டும். அதே போல நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை. புலம்பல் 3:22 சொல்லப்பட்டிருக்கிற விதமாக நாம் பெற்ற நன்மைகளுக்காக இப்பொழுதே நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த வருடத்தை நாம் ஆரம்பிப்போம். ஏனென்றால் நமது கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத, நாமே நினைத்திராத காரியங்கள் நமக்கு நடந்திருக்கக்கூடும். ஆனால் அவற்றையெல்லாம் ஆண்டவர் தவிர்த்திருக்கின்றார். அந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கின்றாரே, அதற்காக நாம் நன்றி கூறிதான் ஆக வேண்டும். ஆனால் இந்நேரம் வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கின்றோமே, அந்த காரியத்திற்காக நாம் நன்றி கூறிதான் ஆக வேண்டும். அதே போல அன்பானவர்களே, நமக்கு மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்மை அன்பு செய்வதற்கு அருமையான குடும்பமும் நல்ல ஆரோக்கியமும் நமக்கு இருக்கின்றதே. இதை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். ஆமா அன்பானவர்களே, உங்களில் அநேக இழப்புகளை சந்தித்திருக்கலாம். பொருளாதாரத்திலோ அல்லது உறவுகளின் இறப்பினாலோ அல்லது வியாதியினாலோ நீங்கள் இழப்புகளை சந்தித்திருக்கலாம். அப்பொழுது நீங்கள் கேட்கலாம், எப்படி நான் நன்றி சொல்ல முடியும் என்று. ஆனால் நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுவோம், நம்ம கண்களுக்கு புலப்படாத, நம் ஞானத்திற்கு புலப்படாத காரியங்களாக இவை அமைந்திருக்கின்றன. இவற்றினால் நிச்சயம் ரோமர் 8:28 படி எனக்கு நன்மைதான் நடக்க இருக்கின்றது, நடந்து இருக்கின்றது,
என்று எண்ணி நாம் நன்றி கூறினால் இந்த வருடம் முழுவதும் நமக்கு நன்மைகளாகவே தான் இருக்கும். தீமை என்பது காணப்படவே காணப்படாது. அன்பானவர்களே, இவையெல்லாம் தற்காலிகமானதுதான். எப்பொழுது நாம் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் திளைக்கப் போகின்றோமோ அப்பொழுது இந்த தற்காலிகமான துன்பங்கள் எதுவும் நம்மிடம் காணப்படவே காணப்படாது, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்ற அந்த நினைப்புடன் இந்த வருடத்தை நாம் துவங்குவோம். 1 யோவான் 2:17 புனித யோவான் சொன்னது போல, உலகம் மறைந்து போகின்றது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன, ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் என்று கூறுகின்றாரே. இது எவ்வளவு பெரிய விவிலிய உண்மை! நாம் இதை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டோம் என்றால் இந்த வருடம் முழுவதும் நமது பாதைகள் நெய்யாக பொழியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு நொடியையும் நாம் ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். இந்த வருடத்தின் முடிவில் நாம் வந்து ஆண்டவருக்கு நன்றி கூறும் பொழுது எண்ணற்ற நன்மைகளால் நிறைந்து காணப்பட போகின்றது இந்த வருடம் என்பதை நாம் முன்கூட்டியே நமது ஞான கண்களினால், விசுவாச கண்களினால் அவற்றை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறி சந்தோஷம் அடைவோம். ஆமென். Wish you all a happy new year.